தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். HMD முதல் முறையாக இந்தியாவில் அவங்களுடைய நியூ ரேஞ்ச் ஆஃப் ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம சூப்பர் டிடிஸும் இந்த மாதிரி ஸ்மார்ட் போன்ல என்னதான் ப்ரோ இருக்கு கொஞ்சம் கவர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நீங்க கேட்டு கவர் பண்ணாமையா வந்தாச்சு. அண்ட் ரொம்பவே ஒரு வித்தியாசமான பாக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் HMD கிரஸ்ட்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸோ HMD யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபலமான நோக்கியா போனுடைய தயாரிப்பாளர்களை இவர்கள். ஸோ இந்த HMDக்கான ஃபுல் ஃபார்ம் ஹியூமன் மொபைல் டிவைசஸ் இதுதான். சரி, ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பாக்ஸை. ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ரெண்டு கலர்ஃபுல்லான பாக்ஸஸ் இருக்கு. அண்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் வை ஐ ஆம் கால் த ஹியூமன் மொபைல் டிவைஸ் அப்படின்னு சொல்லி பெருசாக போட்டிருக்காங்க. வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, இங்கே வச்சிடலாம். அண்ட் இந்த ரெண்டு மொபைல் கலர் பாருங்க, ரொம்பவே வித்தியாசமா இருக்குல்ல. ஒன்று HMD Crest 5G, இன்னொன்று HMD Crest Max 5G. இதோட யூனிக்கான ஹைலைட் என்னன்னா ரிப்பேரபிலிட்டி. அதை பற்றி இந்த வீடியோவில் இன்னும் நிறைய பேசுவோம். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா HMD செல்ஃப் ரிப்பேர் டூல் கிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பிரிச்சிடுவோம் ஃபுல்லா. அண்ட் இது ஒரு ஸ்பெஷல் பாக்ஸ்ன்னு சொன்னா இல்லையா, வித்தியாசமா வந்திருக்குன்னு. கீழே ஒரு சில பொருட்களும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் HMD கிட்ட இருந்து. இது கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஒரு HMDக்கான டிஷர்ட் அண்ட் HMD பிராண்டிங்கோட ஒரு மூங்கில், ஆனால் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ சைட் பை சைடு ரெண்டுமே ஒரே டைமில் அன்பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்க. ஓப்பன் பண்ண உள்ள நமக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய கலரும் உள்ள இருக்கக்கூடிய மொபைல் கலரும் பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்குல்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ரெண்டுமே வெவ்வேறு கலரில். அண்ட் அடுத்தபடியாக நமக்கு ஒரு TPO கேஸ் கொடுக்குறாங்க. கூடவே ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு. அண்ட் இதில் பாருங்க ஒரு விதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விதையை வந்து நம்ம போட்டு மரமும் வந்து வளர்க்கலாம். 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி டு டைப் சிக்கான கேபிளுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ நம்ம HMD கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்க கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. பிசிக்கல் ஓரிலிருந்து போயிடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல வால்யூம் பக்க கீஸ் இருக்கு. அண்ட் இந்த பவர் பட்டனே தான் நமக்கு பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவுமே இருக்கு. டாப் சைடில் பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. இடது பக்கமாக சிம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் இருக்கு. பிரைமரி மைக்ரோஃபோன் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிங்கிள் ஸ்பீக்கருமே இருக்கு. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6.67 இன்ச்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் நமக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. OLED டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸ்கான ரெஃப்ரெஷர்ஸ் தான் இருக்கு. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 800 பீக் பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. HDR உங்களுக்கு யூடியூப்ல 1080p வந்து சப்போர்ட் பண்ணுது. வைட் 1 L1 கான சப்போர்ட்டுமே இருக்கு. ப்ரொடக்ஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிராகன் ட்ரையல் ஸ்டார் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாஸ் இருக்கு. நீங்க ஒருவேளை படங்கள்லாம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் நல்லாவே வந்து தெரியும் சொல்லலாம். இண்டோர்ல பிரைட்னஸ் உடைய பிரச்சனை வந்து கிடையாது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின் கொஞ்சமா இந்த அளவுக்கு வந்து இருக்கு. அண்ட் மற்றபடி உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. சொல்ல போனா இந்த வால்பேப்பர் எனக்கு பர்டிகுலர்லி பிடிச்சிருக்கு. அண்ட் ரெண்டுத்துலயுமே சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம Crest 5Gல எப்படி சவுண்ட் குவாலிட்டி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் Crest Max 5Gமே சைட் பை சைட் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸ்பீக்கர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர்ல நல்ல லவுடா இருக்கு. பட் கிளாரிட்டின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கும். இப்போ அந்த முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுவோம். இதுல யூனிசா கூடிய T760 சொல்லக்கூடிய 6 நானோமீட்டர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 4 பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் இருக்கு. அண்ட் 4 எஃபிஷியன்சி ஸ்கோரும் வந்து கொடுத்துருக்காங்க. GPUன்னு பார்க்கும்போது AMD G57 MC4 GPU வந்து இருக்கு. Antutu நாங்க ரன் பண்ணி பார்த்தோம். Antutu எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 4.7 4.8 இந்த ரேஞ்சில் வந்தது. அண்ட் CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 85% வந்து ஆனது. ஆனா 3D எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் I was shocked. ஏன்னா நல்ல ஸ்டெபிலிட்டி ஸ்கோருங்க. அண்ட் இதுல டெடிகேட்டடா NPU யூஸ் பண்றாங்க. அதுல 3.2 டாப்ஸ் கம்ப்யூட்டிங் பவருமே இருக்கு. ரேம் மற்றும் ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா LPDDR4X கான ரேம் டைப் கொடுக்குறாங்க. UFS 2.2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் டைப் வருது. அண்ட் மத்தபடி உங்களுக்கு கேமரால தான் மிகப்பெரிய வித்தியாசம். உங்களுக்கு HMD Crest 5Gக்கும் Crest Max 5Gக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் Crest பார்த்துடலாம். ஸோ Crestல உங்களுக்கு 50 மேப்ஸ்க்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்டரியா ஒரு 2 மேப்ஸ்க்கான கேமரா தான். ஆனா செல்ஃபியுமே 50 மேப்ஸ்க்கான கேமரா இருக்கு. ஓகேங்களா. இதுல 50 மெகாபிக்சல் கேமரா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆம்னிவிஷன் சென்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே Crest Max 5Gல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா இருக்கு, which is Sony IMX682 சென்சர். இரண்டாவதா ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா, மூன்றாவதா ஒரு 2 மெகாபிக்சல் கேமரா. அண்ட் செல்ஃபியை பொறுத்தவரைக்கும் இங்கேயுமே 50 மெகாபிக்சல் ஆம்னிவிஷன் சென்சரை யூஸ் பண்ணிருக்காங்க. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுத்த இமேஜஸ் எல்லாம் வந்து பாருங்க. ஓரளவுக்கு நீங்க செடிகள் பூக்கள்லாம் வந்து பார்க்கும்போது பரவாயில்ல, ஓரளவுக்கு நேச்சுரலா கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து தோணும். கொஞ்சம் கலர்லாம் வந்து கம்மியா தான் வந்து இருக்கு. ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும்போது எப்படா
இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் கேமராவில் எடுக்கிறதுக்கும் அதில் போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்கள். நார்மலை விட போர்ட்ரேட்டில் ஓரளவுக்கு பெட்டரான ப்ராசஸிங் வந்து பண்ணியிருக்கு. பட் நார்மல் கேமராவில் கொஞ்சம் சேச்சுரேஷன்லாம் கொஞ்சம் அள்ளி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபோன்லையுமே கிட்டத்தட்ட இதே சீன் தான். ஸோ அவங்க அப்டேட்டை கொடுத்து இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி இதில் கேமராவில் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி கெஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. வெவ்வேறு விதமான கெஸ்டர்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் செல்ஃபியில் ஸ்லோ மோஷன் ஆப்ஷனும் இருக்கான். ட்ரைபோட் மோட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. ஃப்ளாஷ் ஷாட்ன்றதும் இருக்கு. HDR டோன் கண்ட்ரோல் அண்ட் நைட் செல்ஃபி வித் ஏஐயோட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கிரஸ்ட் சீரீஸ்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொன்னேன், அந்த ரிப்பேரபிலிட்டி சொன்னேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு ஒருவேளை இந்த ஃபோனை பிரித்து உள்ள ஏதாச்சும் மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நம்மளே மாற்றிக்க முடியும். யூசர்ஸ் அவங்களே வந்து என்ன வேணாலும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான ஒரு சில ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க அஃபிஷியலி அவங்க வெப்சைட்லேயே வந்து விற்கிறாங்களாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டால் இருந்தால் ₹600, ஸ்க்ரீன் வந்து ₹6000, பேக் கவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1100, டூல் கிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹1000 வந்து தராங்க. இப்போ இந்த கிரஸ்ட் 5G வந்து நான் அப்படியே பிரித்து காமிக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை தான் கழட்டிருக்கணும் போல், நம்ம அதை பிடிங்கிட்டோம். ஆக்சுவலி இவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படின்னு சொல்லி அவங்க வெப்சைட்டில் மேனுவல் போட்டிருக்காங்க. நான் ஒரு ஆர்வ கோளாறுல உங்களுக்கு காமிக்கிற ஒரு சந்தோஷத்தில் கழட்டினேன். பட் நீங்கள் அந்த மேனுவலை பார்த்து பொறுமையாக கழட்டுங்க. பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற ஃப்ரேம் இதுதான் மெயின் கேமரா, இது செகண்டரி கேமரா. மெயின் கேமராக்கும் செகண்டரி கேமராக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்க. LED ஃப்ளாஷ் அண்ட் பேட்டரியும் எல்லாம் தனித்தனியாக வந்து கழட்டிக்கலாம். ஸோ இந்த ரிப்பேரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஐ எம் கைண்ட் ஆஃப் இம்ப்ரெஸ்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா என்ன சொல்கிறது, அதுவும் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி எல்லாருமே கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு பலவிதமான இடத்துல வந்து மேபி யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இதை கலட்டுறோம், இதோடைய நாலேஜ் இருக்குது இல்லைன்றதை விட இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே நல்லது அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தபடியாக இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போன்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரஸ்ட் 5G, கிரஸ்ட் மேக்ஸ் 5G ரெண்டுத்துலையுமே வெவ்வேறு கலர் ஆப்ஷன்ஸுமே வந்து இருக்கு. எனக்கு பர்டிகுலர்லி இந்த பர்பிள் கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்டோர்லையுமே சரி அவுட்டோர்லையுமே சரி, அதுவும் லைட்டிங் எல்லாம் பண்ணும்போது எந்த மாதிரி தெரியுதுன்னு பாருங்க. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. ஆனால் வெயிட் வந்து 200 கிராம் கண்டிப்பாக வந்துடும் தான் நினைக்கிறேன். அண்ட் கையில் எடுக்கும் போது உங்களுக்கு சிங்கிள் ஹேண்டில் பிடிக்கிற அளவுக்கு இருக்கு. எனக்கு பர்டிகுலர்லி உங்களுக்கு எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாகவும் கிடையாது, ரொம்ப கர்வியாகவும் கிடையாது, ஓரளவுக்கு மினிமலாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள் ஹேண்டில் இப்படி பிடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு வந்து பேலன்ஸ் பண்ண முடியுது, அதில் பிரச்சனை இல்லை. பட் இதுலேயே பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே வருது. கனெக்டிவிட்டிக்கு ப்ளூடூத் 5.0 அண்ட் வைஃபை AC பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 5G பேண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 5 5G பேண்ட்ஸ் இருக்கு அண்ட் IP52 ரேட்டிங்குமே இருக்கு. OS பொறுத்த வரைக்கும் Android 14 அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல வந்து கொடுக்குறாங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் இதுலயுமே வந்து இருக்கு ரெண்டு போன்லயுமே. அண்ட் OS அப்டேட் எத்தனை வருஷம் என்ன ஏதுன்றதெல்லாம் இன்னும் சொல்லல. எனக்கு தெரிய வந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், செக் பண்ணி பாருங்க. 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் தரதா சொல்லியிருந்தாங்க. பட் டிஃபால்ட்டா பார்க்கும்போது ஸ்டாக் ஆண்ட்ராய்டுல உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இருந்தது. பெருசா உள்ள எந்த ப்ளோட்டர்ஸ் எதுவுமே வந்து கிடையாது நாங்க செட்டப் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணும்போது மட்டும் 1-2 வந்தது. நமக்கு வேணாம் அப்படின்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணிருக்காங்க. இவங்க சர்வீஸ் சென்டர்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட 220க்கு மேல எங்களுடைய சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கு இன்னைக்கு பேன் இந்தியாலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் 4000க்கு மேல பின்கோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸுமே வந்து பண்றாங்களாம். இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஹோம் ரிப்பேர் ஆப்ஷனுமே வந்து இருக்கு. டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, பெங்களூர் இந்த மாதிரி நகரங்கள்ல மட்டும் இருக்கு அப்படின்றத போலயும் சொல்றாங்க. ஸோ HMD இந்தியால முதல் முறையாக இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வந்திருக்காங்க. எந்த பிரைசிங்ல வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரஸ்ட் 5G 14500 கிரஸ்ட் மேக்ஸ் வந்து 16500 அப்படின்ற பிரைசிங்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ HMD வந்து நோக்கியா பேர்ல லான்ச் பண்ணா வர்ற பிரைஸை விட இது கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தெரியுது. பட் இருந்தாலுமே ஒரு நல்ல முயற்சின்னு வேணா சொல்லலாம். பட் மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த பிரைசிங்க்கு நீங்க பார்த்த விஷயங்கள்லாம் வச்சு ஓகே நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.